ரோமர்க்கெழுதிய நிருபம் 7வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் பாவத்தினுடைய நியமத்தை குறித்து பவுல் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். பாவத்தினுடைய பிரமாணமானது என்ன செய்கிறது? பாவ பிரமாணம் நம்மை அடிமைகளாக்கி வைக்கிறது. அங்கே அடிமை என்பதனுடைய கிரேக்கைய மொழியிலே ஐக்மலோட்டிசோ என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐக்மலோட்டிசோ என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் இதுவே, ஒரு கட்டுண்டவனாக ஒரு அடிமையாக கட்டி இழுத்து கொண்டு போவது. பாருங்க, உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பாவத்தை நீங்க சாதாரண விஷயமாக எண்ணிக்கொள்ளாதீங்க. நீங்க அது ஒரு சின்ன விஷயமாக பார்க்காதீங்க. நீங்கள் ஏதாவது விஷயத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனை ஒரு சாதாரண விஷயமாக பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாளும் கூட இந்த வீடியோ பார்க்கலாம், நாளைக்கு வெளியே வரலாம் என்று சொல்லி நினைக்காதீங்க. இன்னைக்கு இதை குடிக்கலாம், நாளைக்கு செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ணலாம், இன்றைக்கு இந்த போன் யூஸ் பண்ணலாம், நாளைக்கு யூஸ் பண்ணாம இருக்கலாம். இப்படி நம் நினைக்க கூடாது. அன்பானவர்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு மதுபானத்துக்கு, ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தினுடைய அடிக்ஷனுக்கு, ஏதாவது ஒரு விபச்சாரத்துக்கு, போன் வழியான ஏதாவது காரியங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள், நாளைக்கு விடுதலையாகாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பாவம் நம்மை என்றென்றைக்குமாக அடிமைகளாக மாற்றிவிடுகிறது. ஒருபோதும் நாம் ஆகவே சுயத்தில் தீர்மானம் எடுத்தோம் என்று சொன்னாலும் நமக்கு இந்த பாவ அடிமைத்தனத்தில் நின்று பரிபூர்ணமாக வெளியே வர முடிவதில்லை. அப்ப பாருங்க, பாவத்தினுடைய வித்தியாசமான கிரியைகள் என்னது சொல்லி பாருங்க. பாவமானது நம்மை அடிமைகள் ஆக்குகிறது. பாவத்தினுடைய பிரமாணத்துக்கு நம்மை கட்டப்பட்டவர்களாக நம்மை இழுத்து கொண்டு போகிறது. பாவத்தினுடையதான கிரியைகள் நம்முடைய மனதை கட்டி வைக்கிறது. பாவமானது நம்மை முற்றிலும் தன்னுடைய கிரியைகளை நமக்குள் வாசம் பண்ணி நம்மை செய்ய வைக்கிறது.